Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய SSA விடுவிக்கப்படுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுத மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பெயரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதோடு மக்களை ஆயுதோடு சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிந்த பிறகு ஆய்வு கூட்டம் பெரிய ஆய்வு கூட்டம் முடிந்த பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு எடுத்து சொல்லியிருக்கலாம். என்ன சொல்வாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்வாரு, செய்யறதா செய்யலான்னு போகணும். ஏற்கனவே மெட்ரோ ரயில்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை அப்படியே சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன். அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு இருப்போம். நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க கொஞ்சம் எப்படி சொல்லிப்போம் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக இருக்கிற புகழேந்தியோடு தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இந்த நீங்க எப்படி பாருங்க? சொன்ன வெள்ளக்குடியை காட்ட போறேன் பண்ணாது. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினரை உங்களுக்கு பாராட்டு அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது அதே அடிப்படையில் சொல்லிருக்கேன். அதே நேரத்தில் அரசியல் பேசுறோம் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் சுத்தராட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ அந்தந்த துறையுடைய அமைச்சர் அப்பப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இருக்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.